ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி 3 கேம் ப்ளே பற்றின வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம். அதாவது நம்ம கிராணி 1ல் வந்து அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராணி வந்து ஒரு இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது டோர் எஸ்கேப்பு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்போட ஒரு முடிவில் தான் வந்தேன். பட் இங்கே நடக்கிறத பார்த்தா ட்ரெயின் எஸ்கேப்பும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது போல். ஏன்னா அப்போ என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இப்போவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு டக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ இன்னும் யாரும் பார்க்கலன்னா அதையும் ஒரு 5 நிமிஷத்தில் ப்ளே பண்ணிடுவேன். அது கவலைப்படாதீங்க. அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் எஸ்கேப்புன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன். பட் இங்கே நடந்தது அப்படியே உள்ட்டா. ஓகே, இப்போ இன்ட்ரோவை பார்த்துட்டாங்க. வீட்டு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்பீடாகவே வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா எதுவுமே வந்து டைம் யூஸ்லாம் வேணாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கேம் ப்ளே தான் வந்து பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிசி வாங்கி பிசி கேம் ப்ளேவும் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்தோடனே கதை வந்து தொட்டுக்கிச்சு. அப்புறமேட்டு இப்போ சார்ஜர்லாம் இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டேன். நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துச்சான்னு பார்த்துட்டேன், அதுவும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இந்த கேம் வந்து சாதாரண ஒரு இது வந்து அடிச்சுட்டு போயிட்டான். டே 1 ஸ்டார்டிங்கு. டே 1ல் அப்படி என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சுமா, நெக்ஸ்ட்டு இந்த இதை எடுப்போம். எடுத்துகிட்டு திருவு எப்படி திரிக்கிட்டே இருந்தோமா, எப்படியோ டோர் ஓப்பன் பண்ணிச்சா. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக உள்ளே போயிட்டு, அதாவது கீழே இறங்கி பேசுவாங்க போயிட்டு இங்கே இந்த ரோபோட்டை கற்ற விட்டுட்டு டக்குனு ஓப்பன் பண்ணிட்டு விருட்டுன்னு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்க, எதுவுமே கிடைக்கல. சரி சந்துக்குள்ளே போய்ட்டு அதையும் தள்ளி விட்டுட்டு ரிட்டன் வந்து இந்த இடத்த தள்ளி விட்ட சவுண்டு கேட்டு இங்கே வந்துருவானுன்ட்டு கதவை சாத்தின வெள்ளி சவுண்டு கேட்டுன்னு அங்கிட்ட போய்ட்டு விருட்டுன்னு இங்கே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வரலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ போன அடுத்த செகண்டு நான் இங்கே ஏறிடுவேன். பெல்லோட சத்தமாக எனக்கு கேட்டுரும் டாக்குன்னு கேட்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டு விட்டு மேலே ஏறிட்டு திறந்து பார்ப்பேன் ஏதாச்சும் இருக்குமான்னு. எதுவுமே இருக்காது. மேலே அந்த கிழவன் பார்த்துவான். ரிட்டன் ஓட பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு கிழவா, எனக்கு என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. சரி, செகண்ட் டே இங்கே எப்படி அடி வாங்கினது நீங்களே பாருங்கள். அதாவது இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். அதாவது ட்ரெயின் எஸ்கேப்பு கன்ஃபார்ம் வந்து பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து டோர் திறந்துட்டு விட்டு மேலே ஏறுவேன்னா மேலே ஏறிட்டு பார்ப்பேன். எங்கேயோ சவுண்ட் எஃபெக்ட் கேட்குற மாதிரியே இருக்கும். சரி, அதனால் டோர் திறந்து வெளியே ஓடிடுவேன். வெளியே வந்து பார்த்தா வீயை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பா. சரி, இதில் அப்படியே சுத்த விட்ருவோம் வீட்டை அப்படின்ட்டு வீட்டை ஒரு தடவை ரவுண்ட் அடிக்க விட்ருவேன். ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சென்ட்ரியும் வேறு ஆகணும் அந்த பயம்புத்துவா. அந்த டயத்தில் நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா விளாட்ற எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். சாக்கில் வந்துட்டு அடி வாங்கியிருப்பேன். அதாவது எப்படி என்னை அடிக்கிறானே தெரியல. விருட்டுன்னு வரான், விருட்டுன்னு போகிறான். ஆனால் வந்து கரெக்டாக வந்துட்டா இந்த அடி வாங்கிடுறேன். தடுக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஈவெண்ட் அடி வாங்கக்கூடாதுரா, கிளவிட்ட தான் அடி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருந்தேன். வாங்கினா அவன்கிட்ட தான் வாங்குகிறோம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு மேலே ஏறினேன். மேலே ஏறிட்டு யாரும் பார்த்த மாதிரியே வந்தது. சரி, நான் டக்குன்னு வந்து படுத்துட்டு பார்த்தா கிழவன் தான் என்னை பார்த்துருக்கான்னு நினச்சேன். பட் ஆனால் சவுண்டு வந்து வெளியே கேட்டுட்டு சிரித்த மாதிரியே போயிட்டான். சரி, அது வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு. பார்த்தா இப்போ தான் வந்து போகிறான் கிழவி, பின்னாடியே கிழவனும் போகிறான். ஓகே, இந்த டயத்தை நான் யூஸ் பண்ணாமல் லூஸு மாதிரி வந்து அங்கிட்டு இதை தேடிக்கிட்டு இருந்தது, அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் லூஸ் மாதிரி. அப்புறமேட்டு இங்கே தேடி பார்த்தேன், இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா மேக்ஸ் அந்த இந்த செட்டிக்கே மட்டும்தான் கிடச்சிச்சு. சரி, செட்டிக்கே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு விருட்டுன்னு கொண்டு போய்ட்டு அந்த சைடு வந்து போட்டுருந்துருப்பேன். அது எங்கிட்ட வந்துச்சுன்னு டவுட்டாகவே இருந்தது. ஓகே, கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு, அதாவது நான் வந்த சைடே போகாமல் தேவையில்லாமல் எதுக்கு இங்கிட்ட இறங்குனேன்னு தெரில. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளவி 2 பேருமே கீழே தான் இருக்கானுங்க. கீழே போகணும்னா கன்ஃபார்ம் எனக்கு அடி விழுந்துட்டு வந்து பிடிச்சிட்டானுங்க. இப்போ வந்து யார் அடித்தான்றதை நீங்களே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சரியாக கவனிக்கலை. ஓகே, இப்போ வந்து டே 4 டே 3 டே 4 தான் நினைக்கிறேன். எஸ், டே 4. இதனாலவே நான் டெத் ஆகிட்டேன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து இதுக்கு மேலே அடி வாங்கிட்டு இருக்க முடியல.
அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படியாவது இவனை போட்டு பொழந்து கட்டுவோம். ஓகே, இப்போ வந்து நான் வெளியவே ரவுண்ட் அடிச்சிட்ருந்தேன். சரி, இந்த கதவு திறந்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமேன்ட்டு நான் வந்து ஃபோட்டோ படியே தான் இருந்தது. சரி, திறந்துருவோம். திறந்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா மேக்ஸ் பாக்ஸ். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உள்ள பக்கத்தில் ப்ராங்க் வந்துச்சு. அந்த ப்ராங்கை எடுத்துகிட்டு போய் சரி விட்டு கதவை திறந்துட்டு இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கலாமான்ட்டு யோசித்தேன். ஏன்னா அந்த கதை வேறு பூட்டி தான் இருந்தது. டோன்ட்டு வெளியே தேடி பார்த்துட வேண்டியதான் அப்படின்ட்டு முழு மனசோட தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இதுலேயுமே ஒன்றுமே இல்லை கைஸ். ஆனால் என்னத்துக்கு தான் இப்படி இருக்கானுங்களோ. ஆனால் அந்த ஒரு இதில் மட்டும் நான் பார்த்துட்டேன், இது இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்புனா நீங்கள் பார்த்துட்டேன். இந்த வீடியோ நான் பாஸ் பண்ணதுனால எனக்கே கொஞ்சம் புரியலை என்னென்ன எங்கே நடக்குதுன்னு. நான் உள்ளே வந்து ஒழிஞ்சதுனால கிளம்பு நான் பார்த்துருந்தேன். ஏன்னா அந்த கிழமைகள் எனக்கு சாகக்கூடாதா. அந்த கிழவை என்னன்னு தெரில. அது வெறும் வேலை பழம் தான் ஜென்ரேட் பண்ணலாம் அவளை. சிட் எப்படி இப்படிலாம் என்னை சோதிக்குது. சரி, அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உடப்போம் அப்படின்ட்டு தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உள்ளே உடச்சா டோக்கன் கிடச்சிச்சு. சரி, கிடச்ச வரைக்கும் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு. இதை வந்து இந்த வாசல்கிட்டே போட்டு போயிடுவோம் அப்படின்னு யோசித்தேன். என்னை பார்த்தா கிளம்பி அங்கிட்டு போயிட்டுருந்தா. சரி, இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு உள்ளே ஏறி விறு மேலே ஏறி கதவை திறந்து கீழே போய் படுத்துட்டேன். இந்த கிழமை எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரில. நான் ஸ்மோக் படுத்துகிட்டே வந்து என்னை அடிச்சிட்டான். சரி, இதுக்கப்புறமே என்னாலாம் முடியாதுடா சாமி அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிழவனை போட்டு நம்ம உரின்னு உரிக்கிறோம். அதனால் நம்ம சேனலில் எல்லோரும் இப்போ இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது வந்து முடியும். ப்ளீஸ் கைஸ், உங்களை நினச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த கேம் ப்ளே வந்து போடுறோம். ஓகே, அவனையும் வந்து உரின்னு வைக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் கைஸ்.